படம் நல்லா இருக்குங்க. சாமிக்காக வச்சு பாட்டு நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. கடைசி பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பேட்டை அதிர்ற மாதிரி எல்லாத்துக்கும் சாமி வருதுன்றாங்க. அது எப்படி இருக்கு? அது அப்படியே யாருக்கும் அந்த மாதிரி தெரியலைங்க. அந்த மாதிரி தெரியல. அந்த பாட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? பாட்டு நல்லா பிடிச்சிருக்குங்க. பரவாயில்ல. 15 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா திருப்பி எடுத்திருக்கிறதா ரைட்டு. சாமியோடைய ஒரு ஒளிபரப்புக்காக அவர் எடுத்திருக்கிறாரு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. டிவி சூப்பர் சொல்லிரு. சூப்பர் சொல்லிரு. சூப்பர். படம் சூப்பரா நல்லா இருக்குங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. நீ சொல்லு. படம் நல்லா சூர்யாவோட ஆக்டிங்ல இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி அவர் கலக்கி இருக்காரு. நெகட்டிவ் ரோல் நடிச்சிருக்காரு. பயங்கர சூப்பரா இருக்கு. அவரோட ரோல் வந்து இதுல தெறிக்கி விட்டுட்டாரு, அதான் சொல்லணும். உங்களுக்கு பாட்டெல்லாம் எப்படி ஹைப்பா? பயங்கர ஹைப்பா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? அதுல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? லாஸ்டா கருப்பு சாமி அந்த சீன் வருது. கிளைமாக்ஸ் 15 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா கம்பேக் பண்ணிருக்காரு. அதை பத்தி நீங்க வரட்டும். இனிமேல் இப்போ நாங்க தளபதி ஃபேனு. இதுக்கு மேல உங்களை பார்த்துட்டு வந்துடுறாரு. படம் எங்க ஏல படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங்ல இருக்கு. செமையா இருக்கு ப்ரோ. சாயபிங்கர் மியூசிக்லாம் எல்லாமே சரியா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ. கம்பேக் எப்படி இருக்கு? செமையா இருக்கு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி இதுல வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன ப்ரோ? எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ. மெயினா மியூசிக் நல்லா இருந்தது, எண்டிங் செமையா இருந்தது, கிளைமேக்ஸ் எல்லாமே செமையா இருந்தது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க. செம்மையா இருக்குங்க சார். செம்ம வைப்பா இருக்கு. நல்லா சூர்யாவோட சீன்லாம் எப்படி இருக்கு? நல்ல ஒரு த்ரில்லிங்கா தாங்க சார் இருந்தது. நல்ல வைப்பா இருந்தது. ஷோ பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். அவரு கடைசியா அந்த கருப்புல வராரு, கருப்பு வேஷத்துல, அது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? அதான் யாராவது சாமி ஆடிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எட்டி பார்த்துட்டு இருந்தோம் சார். எங்க நாங்களே இது ஆடிடுவோமோன்ட்டு கண்ட்ரோலாக உட்காந்துருந்தோம். அது ஒரு வைப்பு தாங்க சார். சாமிலாம் வர கிடையாது, ஒரு வைப்பு தான். ஸோ அந்த மாதிரி யாராவது ஆடுறாங்களான்னு எதிர்பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. அடி தெரியா இருந்துச்சுங்க சார். நெக்ஸ்ட் பார்க்கணும் போல தோணுது. ஆனா பொறுமை பத்தாது. படம் எப்படி இருக்கு? எங்க அம்மாக்கு சாமியே இருந்துச்சு. சூப்பரா இருக்குண்ணா. அப்புறம் பிடிச்ச சீன் வந்து அந்த ஒரு என்ட்ரி நல்லா இருக்கு. அப்புறம் படம் வந்து ஓரளவுக்கு ஒரு இந்த வருஷத்துலேயே நல்லா ஓடின படம் மாதிரி இருக்கு. நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்கு போல. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுனால இன்னும் சூப்பராக இருக்கு படம். எல்லா படத்தோட இந்த படம் இன்னும் நல்லா இருக்கு. அப்புறம் 2வது தாட்டி இன்னும் ஒரு 10 தாட்டி கூட படம் பார்க்கணும். இன்னும் சூப்பராக இருக்கு. அந்த பாட்டு வர சீன்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பாட்டு வரலாம் கொஞ்சம் சும்மா சூப்பராக இருக்குது. பாட்டு வரதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு பாட்டுலாம் குழந்தை கட்டுது சூப்பராக இருக்கு. பிடிச்ச சீன்னா அந்த லியோ காப்பிமாங்க அந்த சீன் இன்னும் சூப்பராக இருக்கு. அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு சார். பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா கம்பேக் பண்ணிருக்காரு. கருப்பு வேஷத்துல. இல்ல அவங்க ஹைட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க சார். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் எல்லா சீன் நல்லா இருக்குது. கடைசி பாட்டு நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்குதுங்க. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. செம்ம மாசா இருக்கு. படம் பார்க்கலாம், அருமையா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்குது. ஆர்ஜே பாலாஜி முன்னோட நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. அவரு கடைசி சீன் பாட்டு வரும்போதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா மாசா இருந்தீங்க. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு. சூப்பர். படம் செம்மையா இருக்குது. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங்ல இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் ரசிகர் செம்மையா இருக்கு. படம் எப்படி சார்? நல்லா சூப்பர் சார். கடைசிக்கு ஒரு 1/4 மணி நேரம் பட்டாசு கிளப்பிட்டாங்க. நல்லா இருக்கு. தரமா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருக்கு. ஓகே. அவரு சூர்யா வர சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு.
நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் ஒரு படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூர்யா சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. படத்தில் எல்லா கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. இந்த இதனால யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது சார். கருப்புமரம் சூப்பர் 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 நைஸ். நான் எல்லாமே படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஆர்ஜே பாலாஜி அதிகமான பிரேமில் வராரு. அவருக்கு தான் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. சூர்யா சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. எங்க குலதெய்வம் கருப்புசாமி, அப்படியே அந்த சாமி பாக்குற மாதிரியே இருக்குது. நல்லா நடிச்சிருக்கிறாரு. அதுல ஆர்ஜே பாலாஜி வந்து நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காரு. அதை பத்தி எப்படி? அவருக்கு கரெக்டான நடிப்பு. ஏன்னா அந்த நடிப்பு கொடுத்தாதானே சாமி வெளியே வருது. சூர்யாவோட 15 வருஷம் கழிச்சு சூர்யா இது நடிச்சிருக்காரு. அது பத்தி வித்தியாசமா நடிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. ஜனங்க விரும்பி பார்ப்பாங்க. இவங்க ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு எப்படி இருக்கு? நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அதுல? எனக்கு வந்து அதுல வந்து அந்த பைக் எடுத்து அது குதிரை மரும்ல அதுதான் பிடிக்கும். ஒரு scene. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கா படம் உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இது தேர்ட் டைம் பார்க்குறோம், அதனால நல்லா இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. மிரட்டி விட்டுருக்காருங்க. தேர்ட் டைம் வர்ற ஃபேமிலியோட. இந்த காலத்தில் வந்து ஃபேமிலியோட யாரும் அதிகம் பார்க்குற மாதிரி படங்களே கிடையாது. பட் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆபாசமான சின்ன எதுவுமே கிடையாது. படத்தில் வந்து தெளிவாக இருக்குது. படம் வந்து பார்க்குறதுக்கே வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டு வந்து பார்க்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுற படம். இந்த மாதிரி படம் வந்து தேட்டர் நல்லாயிருக்கும். தேட்டர் நம்மளவங்க நல்லா இருப்பாங்க. ஓடிடி அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் படம் பார்க்குற படம் கிடையாது. இது செலிப்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி கல்ச்சர் வரணும். மறுபடியும் தமிழ் சினிமாவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்றைக்கி தேர்ட் வீக்கு பாருங்கள் ஹவுஸ்ஃபுல். எத்தனை படம் வந்தாலும் இந்த தேர்ட் வீக்கில் இந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இது கடைசி சீனுக்கு வந்து பயங்கர ஹைப்பா இருக்குது. பயங்கரமா போன டைம் நான் 2 எலுமிச்சை மேலே கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. எல்லாரும் சாமி ஆடுறாங்க. ஜென்ஸே சாமி ஆடுறாங்க நிறைய பேர். அது ஆக்சுவலாக இது ஃபேமிலி மோட இருக்கிறனால கொஞ்சம் தெரியல. பட் பசங்களோட போனால் அது வேறு மாதிரி இருக்கணும். எல்லா தரப்பு ஏஜ் காரங்களும் பார்க்கலாம் இந்த படத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ல வந்து சாமி எல்லாத்துக்குமே சாமி வந்துருது அப்படின்றாங்க. அது உண்மைதான். கண்டிப்பாக அந்த சாயபயங்கரோட மியூசிக் தான் அது. நல்ல வேளை ஏஆர் ரஹ்மானை மாற்றிட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பாக இந்த அளவு ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார். சாய் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நல்லாவே பண்ணியிருக்காரு. அதோட எஃபெக்ட் வந்து தேட்டரில் தெரியுது. படத்தில் இன்டர்வல் பிளாக்கு எங்கெங்கே எது வைக்கணுமோ எல்லாமே தெளிவாக வச்சுருக்காங்க. கோட்டோட சீன்ஸ்லாம் நிறைய சூப்பராக எடுத்துருக்காங்க. சூர்யா வர சீன்லாம் உங்களுக்கு எப்படி? சூர்யா இன்ட்ரோலாம் உங்களுக்கு எப்படி? சூர்யா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க 35 மினிட்ஸ் கழிச்சு தான் வர்றாங்க அப்படின்னு. பட் அதுதான் கரெக்டு. அதேமாதிரி த்ரிஷா வந்து நிறைய பேர் ஏன் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு 2 சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அந்த படத்துக்கு வெயிட் இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பண்ணுவார்னு. ஒரு வெயிட்டை காட்டிட்டாரு. படம் பயங்கரம். படமாக இருக்குது. ரேட்டிங் என்ன? கண்டிப்பாக 9 கொடுக்குறேன்.